வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னை பெருநகரத்திற்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகள் வசதிக்காகவும் கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அங்கு சில சிரமங்கள் நீடிக்கும் நிலையில் அது குறித்து நாம் விரிவாக தற்பொழுது பார்க்கலாம். கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. வரும் பொங்கல் பண்டிகைதான் கிளாம்பாக்கத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் முதல் முறையாக இயக்கப்படும் பண்டிகை. பொதுவாகவே மற்ற பண்டிகைகளை விட பொங்கலுக்கு சொந்த ஊர் செல்வோர் அதிகம் உள்ள நிலையில் அவர்களுக்கு இந்த புதிய பேருந்து நிலையம் பலவித அனுபவங்களை தந்திருக்கிறது. சிலர் நன்றாக சொல்கிறார்கள், சிலரின் கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கின்றன. கிளாம்பாக்கம் வரதுக்கு பஸ்ஸுக்கு நிறைய அடிக்கடி ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கேருந்து கிளம்பி ஈசிஆர் ரோடு போகிற வண்டிக்கு எதுவுமே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, சிதம்பரம் போகிறதுக்கு அந்த ஈசிஆர் வண்டி எதுவும் வராது. அது ஃப்ரம் கோயம்பேடுலேருந்து போய் தான் போகிற மாதிரி வருது. ஸோ இங்கே பைபாஸ் வழியாக போகிறது திண்டிவனம், மேல்மருவத்தூர் இந்த வண்டி தான் இங்கேருந்து கிடைக்கிது. ஸோ அதுதான் ஒன்றும் சிரமமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ட்ரிப்ளிகேன்லேருந்து ஏறி சென்ட்ரலில் போய் பார்க் ஸ்டேஷனில் ஏறி செங்கல்பட்டு ட்ரெயினில் இறங்கி நம்ம வண்டலூர் ஜூவில் இறங்கி ஆட்டோக்காரங்க 150 ரூபா கேட்டாங்க. ரொம்ப கடுப்பாக நான் வஞ்சி பிளேஸ் என்ன இவங்க தேவைக்காக நம்ம கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க 150 ரூபா கேட்டு அப்போ கடைசியில் ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஆளுக்கு 50 ரூபா மணிக்கு வாங்கி இங்கே இறக்கிட்டு போனாங்க. இப்போ இறங்கி எங்கே போகிறேன்னு தெரியல. ஒரு பேனர் வச்சுருக்காங்க 5 திருச்சிண்டு. இப்போ யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியல. கடுப்போட எனக்கு எதுதான் பண்ணுங்க நீங்கள். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இது லோக்கல் பஸ் எம்டிசி பஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இங்கே ஊருக்கு போகிறதுக்கு பஸ் இருக்கா என்னன்னு இனிமேல் தான் செக் பண்ணணும். கிளம்பக்கம் வரதுக்கு நான் ஊர பக்கத்தில் இறங்கினேன் பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்கே இறங்கிட்டு அங்கிருந்து பார்த்தா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு மறுபடியும் அங்கிருந்து ஆட்டோ ஃபேர் உங்களுக்கு கீழம்பாக்கம் ஆப்போசிட்ல, அதாவது செங்கல்பட்டுல இருந்து கீழம்பாக்கம் வரவங்க பயணிகள் எல்லாம் வர்றதுக்கு ஒன்று ஊரப்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, இல்லை வண்டலூர் இருக்கு. என் கீழம்பாக்கம் ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாண்டும் இல்லை, ஒரு நடை மேம்பாலம் எதுவுமே கிடையாது. அது இருந்தால் கொஞ்சம் பயணிகள் கொஞ்சம் நல்லா சுலபமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். கிளாம்பாக்கத்திலிருந்து திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி, சேலம், ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இங்கிருந்து முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவல் பலருக்கும் தெரியாததால் முன்பதிவு செய்யாதவர்கள் குழப்பம் அடைந்தனர். அன்ரிசர்வ் பஸ் கோயம்பேடுனாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே வர சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தா பஸ்ஸே இல்லை. இங்கே ஒரு காமிங்க, திருநெல்வேலி பஸ், நாகர்கோவில் பஸ், அன்ரிசர்வ் பஸ் ஒரு பஸ் இல்லை. ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வரோம். ஆனால் உளுந்தூர்பேட்டை போகணும். எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே உளுந்தூர்பேட்டை போகாதுன்றாங்க. திருச்சி பஸ்ஸில் கேட்டு பார்த்துட்டோம், சேலம் பஸ்ஸில் கேட்டு பார்க்குறோம், எதுவுமே உளுந்தூர்பேட்டை போகாதுன்றாங்க. கேட்டோம், ஏறாதீங்கன்றாங்க. ஏறினா இறக்கி விட்ருவோம். சேலம்னா சேலம் தான், திருச்சினா திருச்சி தான், மதுரைனா மதுரை தான். உளுந்தூர்பேட்டை வழியில் எந்த பஸ்ஸும் நிற்காது. உளுந்தூர்பேட்டை நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொந்த ஊர் திருவாரூர். இது வரப்போ திருச்சி, மதுரை, கம்பம், தேனி இது எல்லாத்துக்கும் பஸ் இருக்கு. ஆனால் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இல்லை. எல்லா இடத்துலையும் போகிறப்போ அந்த பக்கத்து ஏரியாவுக்கு என்ன பஸ் இருக்கோ அது மட்டும் தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அதில் இது பண்ணாதீங்க, ஏறாதீங்க, இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போகிறாங்க வராங்க. இப்போ என்னால் முடியும், போகும் வரும், நான் போயிடுவேன். வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க? முடியாதவங்க என்ன பண்ண முடியும் சார், சொல்லுங்கள். பண்டிகைக்காக புறப்படும் நேரத்தில் சரியான அறிவிப்பு இல்லை, வழிகாட்டுதல் இல்லை என்ற குரல்களையும் கிளாம்பாக்கத்தில் கேட்க முடிந்தது. எனினும் கிளாம்பாக்கத்திற்கு செல்ல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாநகர பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் சாந்தகுமார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.